நாட்டோட வளர்ச்சி பத்தி பேசுறது எளிது. ஆனா அந்த வளர்ச்சி ஒரு சாதாரண மனுஷன் வீட்டுக்கு போய் சேருதா? ஒரு நாட்டோட உண்மையான சக்தி அது பெண்களோட பாதுகாப்புல தான் தெரியும். ஒரு பொண் இரவு பயம் இல்லாம நடக்க முடியலன்னா அந்த நாட்டுக்கு முன்னேற்றம் பேசுற உரிமையே இல்ல. மக்கள் முன்னேற்றம் இல்லாம வளர்ச்சி இல்ல, பாதுகாப்பு இல்லாம சுதந்திரம் இல்ல. இதுல எது முக்கியம்? இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறது அது ஒரு சமூக பிரச்சனை இல்ல, அது ஒரு அபாயம். வேலை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, அப்பதான் சமூகம் நிம்மதியா இருக்கும். நாம இன்னும் அடிப்படை விஷயத்திலே சிக்கிக்கிட்டே இருந்தா நாளைக்கு நம்ம யாரும் நினைக்கவே மாட்டாங்க. மக்கள் சம்பளம் உயரணும், ஆழ்க்க தர உயரணும், ஒரு குடும்பம் தினசரி போராட்டம்னா இல்லாம வாழணும். நாம இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு எங்க இருக்க போறோம்? உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்கு. நாட்டோட வளர்ச்சி பத்தி பேசுறீங்க, ஆனா அந்த வளர்ச்சி யாருக்காக? ஒரு சாதாரண மனுஷன் மாத சம்பளம் வாங்கி மாதம் முடியும் முன்னாடியே காலி ஆகுறதுன்னா அது வளர்ச்சியா இல்ல வேதனையா? ஒரு பெண் தலையை உயர்த்து நடக்க முடியலன்னா அந்த நாட்டோட தலை கீழே தான் இருக்கும். இன்னும் இங்கே பெண்கள் பயத்தோட வாழணும், இளைஞர்கள் வேலை தேடி அலையணும். இது முன்னேற்றமா? இது அவமானம். வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞன் ஒரு நாள் சமூகத்துக்கு சுமையாகிடுவான். ஆனா வாய்ப்பு கிடைச்சா அதே இளைஞன் நாட்டோட சக்தி ஆகிடுவான். பிள்ளை படிக்கணும், வீடு கட்டணும், நிம்மதியா தூங்கணும். இது லக்ஸரி கிடையாதே, இது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை. நாளைக்கு நம்ம நாடு எங்க இருக்கணும்? அதுக்கான பதில் யாரிடமும் இல்ல. உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஓடுது, நாம இன்னும் அடிப்படை பிரச்சனையில தள்ளாடுறோம். பசிக்கிற மனிதனுக்கு ஃபியூச்சர் தேவையில்லை, பாதுகாப்பு இல்லாத சமூகத்துக்கு ஃப்ரீடம் தேவையில்லை, விஷன் இல்லாத நாட்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸே இல்ல. நம்ம மைண்ட் செட் மாறணும், நம்ம விஷன் பெருசா இருக்கணும், குளோபல் லெவல்ல போட்டி போடணும், நாட்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துக்கணும். இல்லனா நம்ம ஃபியூச்சரை நாமே இழந்துடுவோம்.